அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்கறோம்னா மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாமுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஹோம் பேஜில் அந்த கிளிக் ஹியர்னு கொடுத்துட்டு அந்த லிங்க் கொடுத்தாங்க இல்லையா, அந்த சென்டரில் வெப்சைட்டில் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் யுவர் செல்ஃப்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம பேசிக் டீட்டெயில் கொடுத்து நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். அப்போ தான் வந்து அடுத்த ஸ்டெப்புக்கு வந்து மூவ் ஆக முடியும். இதில் நமக்கு வந்து என்ன கேட்குது அப்படின்னா, கண்டிப்பாக வந்து இமெயில் ஐடி, மொபைல் நம்பர் கேட்குது. ஸோ இது எல்லாத்துக்குமே ஒரு ஓடிபி அனுப்புகிறாங்க. இமெயில் ஐடிக்கு வந்து ஆக்டிவேஷன் இது லிங்க் ஒன்று அனுப்புகிறாங்க. ஸோ ஆனால் இப்போ நீங்கள் என்ன யூஸ் பண்ணிட்டுருக்கீங்களோ அந்த இமெயில் ஐடி மொபைல் நம்பர் வந்து நீங்கள் கொடுத்துக்கோங்க. அடுத்து உங்கள் நேம் கேட்குது. ஸோ கேபிட்டல் லெட்டரில் உங்கள் நேம் என்ன அப்படின்றத கொடுத்துக்கோங்க. அடுத்து இன்னொரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க, அதில் வந்து இனிஷியல் வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ அது இல்லாமல் என்ன கேட்குதா, ஆதார் கார்டு நம்பர் வந்து கேட்குது. இது கம்பல்சரி நம்ம கொடுத்தாகணும். ஸோ அதனால் ஆதார் கார்டு நம்பரை வந்து நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. கண்டிப்பாக எல்லாருமே ஆதார் கார்டு வச்சுருப்பீங்க. ஸோ அந்த நம்பரை வந்து கொடுத்துக்கோங்க. அடுத்தது பாஸ்வேர்டு வந்து க்ரியேட் பண்ண சொல்லுது. ஸோ பாஸ்வேர்டு வந்து கேபிட்டல் லெட்ரு ஸ்மால் லெட்ரு கலந்து ப்ளஸ் நம்பர் ஏதாவது வந்து கலந்து, அது இல்லாமல் ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் அது ஏதாவது ஒன்று கலந்து இது மாதிரி மிங்கிள் பண்ணி வந்து பாஸ்வேர்டை க்ரியேட் பண்ணுங்கள். நான் வந்து அந்த மாதிரி தான் க்ரியேட் பண்ணேன். ஓகேவா? அதே மாதிரி ரீடைப் பாஸ்வேர்ட் கேட்கும். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பாஸ்வேர்ட் க்ரியேட் பண்ணிங்களோ அது தப்பு இல்லாமல் இன்னொரு டைம் வந்து நீங்கள் அதை வந்து கொடுக்கணும். ஏதாவது கொஞ்சம் தப்பாக கொடுத்தீங்கன்னா மறுபடியும் வந்து நீங்கள் மேட்ச் ஆகலன்னு சொல்லி கேட்கும். அப்போ மீண்டும் ஒரு டைம் வந்து சரியாக வந்து கொடுத்துட்டு கீழே ஒரு கேப்சா கோட் கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு என்ன கேப்சா கோட் வருதோ அதை கொடுத்துட்டு சப்மிட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய ஃபஸ்ட் இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி கொடுக்குறாங்க. ஸோ லாகின் பண்ணும்போது அந்த ஓடிபி வந்து நமக்கு தேவைப்படுது. ரைட்டாக சப்மிட் கொடுத்தீங்கன்னா சப்மிட் ஆகிடும். அந்த ஓடிபி நமக்கு வந்து தேவை. அதனால் நீங்கள் என்ன மொபைல் நம்பர் கொடுத்தீங்களோ அந்த நம்பரை வந்து கடைசி வரைக்கும் நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. ரைட்டா? ஸோ அது மட்டும் இல்லாமல் இமெயில் ஐடிக்கு நீங்கள் கொடுத்தீங்களே, அதுக்கு வந்து அந்த இமெயில் ஐடிக்கு ஒரு லிங்க் அனுப்புகிறாங்க. அந்த லிங்க்கை நம்ம வந்து கிளிக் பண்ணோம்னா அது வந்து ஆக்டிவேட் ஆகுது. அதாவது நம்ம உண்மையிலேயே அந்த இமெயில் ஐடி தான் பயன்படுத்துகிறோமா அப்படின்றத அவங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த ஆக்டிவேஷன் லிங்க் வந்து கொடுத்துருக்காங்க. அதை ஒரு டைம் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஓடிபி ஆக்டிவேஷன் எஸ்எம்எஸ் வந்து நாங்கள் சென்ட் பண்ணியிருக்கோம் மொபைல் நம்பருக்குன்னு வந்துடுது. ஸோ அதுக்கப்புறம் இப்போ நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் மட்டும் பண்ணிட்டோம். ஸோ அடுத்து இப்போ லாகின் பண்ணணும். இப்போ பாருங்க, ஃபஸ்ட்டு அந்த கை சிம்பிள் இருக்குல்ல, அங்கே லாகின் அண்ட் அப்ளை ஆன்லைன் அப்படின்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. அந்த கை சிம்பிள் பக்கத்தில் லாகின். ஃபஸ்ட்டு நம்ம பண்ணது வந்து இந்த ஃப்ரெஷ் ரிஜிஸ்ட்ரேஷன் இருந்துச்சு இல்லையா, அதை கிளிக் பண்ணி தான் நாம் பண்ணோம். இப்போ வந்து இந்த லாகின் அண்ட் அப்ளை ஆன்லைனில் வந்து கிளிக் பண்ணி ஸோ இப்போ வந்து மறுபடியும் நம்ம லாகின் பண்ண போகிறோம். நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த யூசர் நேம்ன்றது நம்மளுடைய இமெயில் ஐடி கொடுத்தோம் இல்லையா, அந்த இமெயில் ஐடி வந்து இங்கே கொடுத்துக்கலாம். பாஸ்வேர்டுன்றது நம்ம வந்து சொன்னோம் இல்லையா, கேபிட்டல் ஸ்மால் லெட்டர் நம்பர்லாம் போட்டு வந்து நம்ம கொடுத்தோம் இல்லையா, அதை வந்து பாஸ்வேர்டு வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ அப்ளை பண்ணும்போது அந்த பாஸ்வேர்டு வந்து எழுதி வச்சுக்கோங்க, பின்னாடி உங்களுக்கு வந்து யூஸ் ஆகும். ஸோ இமெயில் ஐடியும் பாஸ்வேர்டும் ஒரு நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க. நீங்கள் அப்ளை பண்ணும்போது கொடுக்கும்பொழுது எழுதி வச்சுக்கோங்க, பின்னாடி வந்து யூஸ் ஆகும். ரைட்டா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுலேயும் ஒரு கேப்சா கோட் கொடுத்துருக்காங்க. அந்த கேப்சா கோட் கொடுத்து சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் அடுத்த ஸ்டெப் போவீங்க. இதுக்கப்புறம் தான் நம்ம அப்ளை பண்ணுற ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் உங்கள்கிட்ட வந்து தெளிவாக சொல்லிக்கிறேன், இது வந்து ஒரு டெமோக்காக நான் அப்ளை பண்ணுறேன். அதாவது நான் வந்து இந்த எக்ஸாம் எழுதுறதுக்காக இல்லை, உங்களுக்கு வந்து எப்படி அப்ளை பண்ணுறது, என்னென்ன விவரங்கள் கேட்குது அப்படின்னு சொல்கிறதுக்காக நான் வந்து அப்ளை பண்ணிகிட்ருக்கேன். ரைட்டா? ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் கொடுக்கக்கூடிய விவரங்கள், அதாவது என்னுடைய சர்டிஃபிகேட் நம்பரு இல்லை வேறு ஏதாவது நம்பர் கொடுக்குறேன்னா அதை வந்து நீங்கள் கன்சிடர் பண்ண வேண்டாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நான் அப்ளை பண்ணும்போது சின்ன சின்ன எரர் வந்தது, அதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதெல்லாம் அந்த எரரெலாம் இல்லாமல் நீங்கள் வந்து பண்ணுங்கள். நான் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் தான் வந்து அப்ளை பண்ணேன். ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் வரும்போது 8ஆம் வகுப்பு வந்து கம்பல்சரி அதை ஃபில் பண்ண சொல்லுது. அதுக்கு வந்து நான் மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்ரூட்மெண்ட்டுக்கு வந்து கால் பண்ணி சொல்லியிருக்கேன், மெயில் பண்ண சொன்னாங்க, மெயில் பண்ணியிருக்கேன். ஸோ அவங்க என்ன ரிப்ளை கொடுக்குறாங்களோ அதை பொறுத்து தான் நான் அடுத்த ஸ்டெப்புக்கு வந்து மூவ் ஆக முடியும். ரைட்டா? சரி, ஓகே. இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த டிஸ்ட்ரிக் வந்து அப்ளை பண்ண போகிறீங்கன்னு ஃபஸ்ட்டு வந்து கேட்கும். நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக் வேணாலும் விருப்பப்பட்ட டிஸ்ட்ரிக்கை வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதனால ஒன்றும் பிரச்சனை ஒன்றும் கிடையாது. பட் இருந்தாலும் சொந்த மாவட்டத்துக்கு பண்ணிங்கன்னா உங்களுக்கு வேலை கிடச்சிச்சின்னா போயிட்டு வரதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ சென்னைக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா நீங்கள் சென்னையை சூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இப்போ டிரைவரு, காப்பீஸ்ட் அட்டெண்டர், ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், கிளீனர்ஸு, இது மாதிரி எக்ஸாமினர் மொத்தம் 4 விதமான கேட்டகரியாக பிரிச்சிருக்காங்க. நீங்கள் அப்ளை பண்ணுறதா 4ம் தனித்தனியாக தான் வந்து பண்ணணும். ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் 500 ரூபா அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ரைட்டா? ஸோ நான் வந்து சண்டே நேற்றே வந்து நான் அப்ளை பண்ணி பார்த்தேன், இதை எப்படி அப்ளை பண்ணுறதுன்னா. ஆக்சுவலாக சென்னைக்கு அப்ளை பண்ணலாம், நான் வந்து தருமபுரி டிஸ்ட்ரிக்ட் தான் வந்து அப்ளை பண்ண போகிறேன். உங்களுக்கு சும்மா வந்து எப்படி இதை சூஸ் பண்ணுறதுன்னு காட்டுறதுக்காக நான் வந்து சொல்கிறேன். இப்போ நீங்கள் தருமபுரியை சூஸ் பண்ணிவிட்டு இந்த சர்ச் பட்டனை கொடுத்து நீங்கள் சர்ச் பண்ணணும். அப்போ தான் வந்து அது மாறுது. ரைட்டா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தருமபுரிக்கு வந்து காப்பீஸ்ட் அட்டெண்டர், ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் ஜாப்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ரைட்டா? தருமபுரின்னு போட்டிருக்காங்க இல்லையா, அது கொடுத்துருக்காங்க. இது சொல்ல மறந்துட்டேன். நேற்று வந்து நான் அப்ளை பண்ணும்போது காப்பீஸ்ட் அட்டெண்டர், ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி காலையில் வீடியோ ரெக்கார்ட் பண்ணி வாய்ஸ் ஓவர் கொடுக்கும்போது பார்க்குறேன் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் மட்டும்தான் இருக்குது, காப்பீஸ்ட் அட்டெண்டர் காணும். ஸோ ஆன்லைன் அப்ளிகேஷனில் ஏதோ மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் சொன்ன எரர்லாம் வந்துச்சுன்னா அந்த எரர்லாம் வந்து கிளாரிஃபிகேஷன் வந்து மாடிஃபை பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நேற்று எனக்கு வந்து அந்த சலான் டவுன்லோட் ஆகலை, ஆனால் இன்றைக்கி பார்த்தா சலான் வந்து டவுன்லோட் ஆகுது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஓரளவுக்கு கரெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ரைட்டா?
ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா காப்பீஸ்ட் அட்டெண்டர், ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லி 2 ஜாப் இருக்குது. நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த போஸ்ட்டை சூஸ் பண்ணிக்கலாம். அல்லது 2 போஸ்ட்டுக்குமே நான் அப்ளை பண்ணுறேன் சார், 2 போஸ்ட்டோ 4 போஸ்ட்டோ நீங்கள் எதுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த போஸ்ட் எல்லாத்தையும் சூஸ் பண்ணால் நீங்கள் கம்ப்யூட்டரில் வந்து கண்ட்ரோல் ப்ளஸ் அந்த மவுஸை நீங்கள் ப்ரெஸ் பண்ணி சூஸ் பண்ணிங்கன்னா எல்லாமே வந்து சூஸ் ஆகிக்குது. ஸோ எல்லாமே ப்ளூ கலரில் வந்துருச்சுன்னா நீங்கள் எல்லா போஸ்ட்டுமே சூஸ் பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். அதை கொஞ்சம் நீங்கள் பார்த்துட்டு வந்து பண்ணுங்கள். ரைட்டா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டேட் ஆஃப் பர்த் கேட்குது, அதுக்கப்புறம் மேலா ஃபீமேலான்னு கேட்குது, திருமணம் ஆனவரான்னு கேட்குது, விண்ணப்பதாரோட பிறந்த நம்ம எங்கே பிறந்தோம், சொந்த மாநிலம் என்ன, சொந்த மாவட்டம் என்ன, இது போன்ற பேசிக் டீட்டெயில் தான் கேட்குது. நம்மளுடைய பேர் இனிஷியல் மாவட்டம்லாம் வந்து ஆல்ரெடி வந்து ஃபில் ஆகிடுச்சு. ஏன்னா நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணோம் இல்லையா, அதை வச்சு அதை அப்படியே வந்து ஃபில் பண்ணிக்கிச்சு. நம்மளோட ஏஜ் கேட்குது. ஸோ 39 வயசுக்கு வந்து நான் அப்ளை பண்ணுறேன். ஆக்சுவலாக நான் வந்து பார்த்தீங்கன்னா எம்பிசிக்கு வந்து 34 கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் 39 வயசுமே அப்ளை பண்ணலாம். ஏன்னா நம்ம வந்து டிகிரி, டிப்ளமோ, +2 படிச்சிருந்தா நமக்கு வந்து ரிட்டையர்டு ஏஜ் வரைக்குமே நம்மளால் வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். ஸோ அதனால் நீங்கள் 39 வயசு 40 வயசுனா கூட ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ திருமணம் ஆனவரான்னு கேட்குது, எஸ்ஆர் நோ கொடுங்க. அதுக்கப்புறம் வந்து உங்கள் ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ பேர் கேட்கும், அவங்க என்ன ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு கேட்கும். ஸோ அவங்க என்ன ஒர்க் பண்ணுறாங்களோ அதை கொடுத்துக்கோங்க. ஹவுஸ் ஒய்ஃப் வந்து ஹவுஸ் ஒய்ஃப்னு கொடுத்துருங்க. ரைட்டா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விண்ணப்பதாரர் பிறந்த இடம் கேட்குது, அது எங்கேவோ அதை கொடுத்துக்கோங்க. அப்புறம் சொந்த மாநிலம் கேட்குது, சொந்த மாவட்டம் கேட்குது. உங்களுடைய டிஸ்ட்ரிக்டை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஏன் இந்த சொந்த மாவட்டம் சொந்த மாநிலம் அப்படின்னா, இப்போ ப்ரெசென்ட்டில் நீங்கள் எங்கே தங்கியிருக்கீங்கிறது முக்கியம் இல்லை, பட் உங்களுடைய நேட்டிவ் வந்து சொந்த ஆதார் கார்டில் ரேஷன் கார்டில் என்ன இருக்கோ அது சொந்த மாவட்டம் பண்ணிடுறது. பர்மனெண்ட் அட்ரஸில் நம்ம எதுவோ அது வந்து நம்ம கொடுக்கணும். ரைட்டா? அதுதான் சொந்த மாவட்டன்றது. ஸோ அதுக்கப்புறம் என்னுடைய அப்பா பேர், அப்பா என்ன தொழில் பண்ணுறாங்க, அம்மா பேர் என்ன, அம்மா என்ன தொழில் பண்ணுறாங்க அப்படின்றத எல்லாமே தெளிவாக கேட்குது. ஸோ ஏற்கனவே நான் ஒரு முறை மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கு ஒரு டைம் அப்ளை பண்ணதுனால சிலதெல்லாம் வந்து நான் டைப் பண்ணாமல் டைரெக்டாக சூஸ் பண்ணாலே எனக்கு ஏற்கனவே அப்ளை பண்ணதுனால அது அப்படியே வருது கிளிக் பண்ணுற மாதிரி. ரைட்டா? பட் நீங்கள் வந்து புதுசாக பண்ணுறீங்கன்னா மேனுவலாக வந்து நீங்கள் டைப் பண்ணணும். ஒவ்வொரு லெட்டராக வந்து டைப் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து உட்காரும். ரைட்டா? ஸோ அதை வந்து பார்த்துக்கோங்க. ஸோ அம்மா கேட்குது, அம்மாவோட தொழில் கேட்குது, அவங்களுக்கான இனிஷியல் கேட்குது, அப்புறம் தாய்மொழி கேட்குது, நீங்கள் என்ன மொழி பேசுகிறீங்க, தாய்மொழி என்ன அப்படின்னு கேட்குது. ஸோ தமிழ்னா தமிழ் கொடுங்கல, வேறு ஏதாவது தாய்மொழி இருந்தால் அதை சூஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. அடுத்து தேசிய இனம் கேட்குது, இந்தியன் கொடுத்துக்கோங்க. மதம் கேட்குது, நீங்கள் இந்துவா முஸ்லீமா கிறிஸ்டினா இதாக கேட்குது. ஸோ நீங்கள் என்ன மதமோ அதை கொடுத்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் ஆதார் நம்பர் கேட்குது, கம்பல்சரி ஆதார் நம்பர் நம்ம கொடுத்தாகணும். ஸோ கொடுத்துக்கோங்க. பேன் கார்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து நிரந்தர கணக்கை வைத்துள்ளீர்களான்னு கேட்குது. ஸோ பேன் கார்டு இருந்துச்சுன்னா எஸ் கொடுத்துட்டு அந்த நம்பரை கொடுத்துருங்க. உங்கள்கிட்ட பேன் கார்டு இல்லை அப்படின்னா நீங்கள் நோ கொடுத்துட்டு அடுத்த ஸ்டெப்புக்கு வந்து மூவ் ஆகிக்கோங்க. ரைட்டா? ஸோ இருக்கிற டீட்டெயிலை வந்து தெளிவாக கொடுத்துருங்க. அதேமாதிரி எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு 8ஆம் வகுப்பு தகுதி 10ஆம் வகுப்பு தகுதினா 10ஆம் வகுப்பு வரைக்கும் கொடுத்தா போதுமா அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. அந்த மாதிரி கிடையாது. நீங்கள் ஒரு வேளை வந்து யூஜி முடிச்சிருக்கீங்க, அல்லது பிஜி டிகிரி முடிச்சிருக்கீங்க, அல்லது எம்ஃபில் பிஹெச்டி முடிச்சிருக்கீங்கன்னா உங்களுடைய ஹையஸ்ட் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்னவோ அது எல்லாமே கொடுத்துருங்க. ரைட்டா? எதுவுமே வந்து மறைக்க வேண்டாம். ஸோ கோர்ட்டு எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, இல்லைனா இல்லை. இது படிச்சிருக்கேன்னா படிச்சிருக்கேன், இல்லைனா இல்லை. ஸோ எதுவாக இருந்தாலும் உண்மை விவரங்களை மட்டும் கொடுக்கணும். பேக்கு எதாவது கொடுக்காதீங்க. ஏன்னா பின்னாடி சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இன்டர்வியூ வரும்போது அது நீங்கள் தவறான டேட்டா கொடுத்துருக்கீங்கன்னா உங்களை வந்து ரிஜெக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் உண்மையான விவரங்கள் மட்டும் வந்து கொடுங்க. ரைட்டா? ஸோ அதுதான் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு அரசு வேலைக்கு உண்மையான டேட்டா கொடுக்குறது தான் சரி. கடவுச்சீட்டு வைத்துள்ளான்னு இருந்தால் எஸ் கொடுங்க, இல்லைனா நோ கொடுத்துருங்க. அவர் முன்னுரிமையின் கீழ் இடஒதுக்கீடு கோரிங்களா, ப்ரியாரிட்டி கேட்குறீங்களான்னு கேட்குது. ஸோ உங்களுக்கு ப்ரியாரிட்டி இருந்துச்சுன்னா எஸ் கொடுத்துருங்க. இப்போ இதில் என்னென்ன ப்ரியாரிட்டின்னு போட்டிருப்பாங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் கிராஜுவேட், அதாவது முதல் பட்டதாரின்னு சொல்லுவோம்ல, அந்த சர்டிஃபிகேட் இருந்துச்சுன்னா நீங்கள் அது கூட வந்து நீங்கள் ப்ரியாரிட்டி கேட்கலாம். மாற்றுத்திறனாளிகள், எக்ஸ் சர்வீஸ் மேன், இது மாதிரி கொத்தடைமைகளாக இருந்தவங்க, ஆதரவற்ற விதவிகள். ஸோ இதில் நிறைய கேட்டகரி கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக சில போஸ்ட்டுக்கு வந்து ப்ரியாரிட்டினே போட்டிருப்பாங்க. மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் ப்ரியாரிட்டி இருக்கிறவங்களுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விதமான காலிப்பணிகள் இருக்குது. அவங்களுக்கு தான் வந்து வேலைவாய்ப்பில் முன்னுரிமை இருக்குது. ஸோ உங்களுக்கு இது இவங்க கொடுத்துருக்கக்கூடிய ஏதாவது ஒன்றுத்தில் உங்களுக்கு ப்ரியாரிட்டி இருந்ததுன்னா அப்ளை பண்ணும்போது அந்த ப்ரியாரிட்டி வந்து சூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ரைட்டா? வித்தவுட் ப்ரியாரிட்டியில் இருக்கிறவங்களுக்கு வந்து அதுக்கான வேகன்சி என்னவோ அதை மட்டும் தான் நீங்கள் போட்டி போட முடியும். ஆனால் ப்ரியாரிட்டி இருக்கிறவங்களுக்கு ப்ரியாரிட்டிலையும் உங்களுக்கு கிடைக்கும், ப்ரியாரிட்டி இல்லாத போஸ்ட்டு கூட உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரைட்டா? ஸோ அதை வந்து இந்த ப்ரியாரிட்டியில் எதுவாக இருந்தாலும் அப்ளை பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும். முன்னுரிமை இருக்கான்னு பாருங்கள். நான் எனக்கு எதுவும் இல்லை அதனால் நோ கொடுத்துட்டேன். நீங்கள் வந்து கேர்ஃபுல்லாக இருந்தால் எஸ் கொடுத்துருங்க. அதுக்கான சர்டிஃபிகேட்டை வந்து நீங்கள் அப்லோடு பண்ணணும். அதையும் மறந்துடாதீங்க. ரைட்டா? பார்த்துக்கோங்க. அடுத்தது வந்து கம்யூனிட்டி. நீங்கள் என்ன கம்யூனிட்டி அப்படின்னு கேட்குது. ஸோ எந்த கம்யூனிட்டி இல்லை அப்படின்னா நீங்கள் அன்ரிசர்வ்டு ஓசி கேட்டகரியில் வருவீங்க. பட் நீங்கள் ஏதாவது வகுப்பில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள்
பிசியா எம்பிசியா எஸ்சியான்னு கேட்கும். ஸோ அதை வந்து கொடுத்துக்கோங்க. அடுத்தது ஜாதி, இப்போ நீங்கள் எம்பிசினா எம்பிசியும் கொடுப்பீங்க, அப்போ அதுக்கான உட்பிரிவுகள் இருக்கும் இல்லையா, ஸோ அதை வந்து சூஸ் பண்ணுங்கள். இங்கே செலக்ட்னு கொடுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ஓப்பன் ஆகலை, ஏன்னா வந்து நான் வந்து நேற்றே அப்ளை பண்ணணும்னு சொன்னாலே, இன்றைக்கி தான் உங்களுக்கு வீடியோ போகிறேன். நான் நேற்றே வந்து நான் இது வந்து டெமோக்காக அப்ளை பண்ணி பார்த்தேன். சர்வர் ஸ்லோவாக இருக்கும்பொழுது டக்குன்னு வராது, கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள், ரைட்டா. ஸோ அப்போ வந்து அந்த செலக்ட் பட்டன் இன்னொரு டைம் அழுத்தினீங்கன்னா அந்த கேட்டகரியெலாம் வரும், ரைட்டா. ஸோ இதில் வந்து பாருங்கள் கேட்டகரி வருது, உங்களுடைய சப் கேட்டகரி நீங்கள் என்ன கம்யூனிட்டியோ அந்த வர சப் கேட்டகரி வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் யார் கொடுத்தாங்களோ அந்த அதிகாரியோட பேர் போடணும், ரைட்டா. தாசில்தார்னா தாசில்தார், இல்லை டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர், ஏதாவது சம்திங் உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் அதில் போட்டிருப்பாங்க, ரைட்டா. ஸோ அதை வந்து கொடுத்துக்கோங்க. நான் கொடுக்குறத மாதிரி நீங்கள் கொடுக்க வேண்டாம். உங்களுக்கு சர்டிஃபிகேட்டில் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் அந்த எந்த அதிகாரி உங்களுக்கு ஜாதி சான்றிதழ் கொடுத்தாங்கன்னு போட்டிருக்காங்களோ அதை கொடுத்துக்கோங்க. அது அடுத்தது சான்றிதழ் நம்பர் கேட்குது. ஸோ கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நம்பர் கொடுத்துக்கோங்க. அது அடுத்தது கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் எப்போ வாங்கினீங்க, வழங்கப்பட்ட நாள் கேட்குது, அதையும் வந்து உங்கள் சர்டிஃபிகேட்டை பார்த்து வந்து கொடுத்துக்கோங்க, ரைட்டா. நான் இதெல்லாம் வந்து சர்டிஃபிகேட்டை பார்த்து தான் நான் கொடுக்கணும். எனக்கு ஏதோ ஹெட் குவார்ட்டர்ஸ் அது மாதிரி தாசில்தார் அந்த மாதிரி ஏதாவது லென்த்தியாக கொடுத்துருந்தாங்க, அது கம்ப்யூட்டர் செட்டில் என்ன இருக்கோ அதை அப்படியே பார்த்து நான் டைப் பண்ணிக்கிட்டேன், ரைட்டா. ஸோ இப்போ நான் பார்க்குறதுனால உங்களுக்கு வந்து லேட் ஆகுது. சரி, ஸோ அதே மாதிரி ஏஜ் லிமிட்டை பற்றி கேட்டுருந்தீங்க. நான் தான் சொன்னேன் 39 வயசுலேயுமே என்னால் ஆஃபீஸ் அப்ளை பண்ண முடியுது. ஸோ அதனால் வந்து ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து +2 டிகிரி டிப்ளமோ படிச்சிருந்தால் ஒன்றும் பிரச்சனை ஒன்றும் கிடையாது. இல்லாதவங்களுக்கு 8ஆம் வகுப்புனா 8ஆம் வகுப்பு மட்டும் தான் படிச்சிருக்கீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு 34 வயசு தான் இருக்கும். அதுக்கு மேலே படிச்சிருக்கவங்களுக்கு ஏஜ் லிமிட் வந்து கிடையாது. ஆதரவற்றவர்கள் கிடையாது, மாற்றுத்திறனாளிகள் கிடையாது. ஸோ நீங்களாம் வந்து எந்த ஏஜ்னாலும் நீங்கள் வந்து விண்ணப்பம் செய்து கொள்ள முடியும். ஆனால் இந்த ஜெராக்ஸ் ஆப்ரேட்டரி, எக்ஸாமினரு, ஜூனியர் பாய் கிளப், சீனியர் பாய் கிளப்புக்கு மட்டும் என்னால் வந்து அப்ளை பண்ண முடியல. அதுக்கு வந்து ஏஜ் லிமிட் வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் அவங்க கொடுத்துருக்கிறது மட்டும் தான் காட்டுது. ஸோ அது ஆனால் நோட்டிஃபிகேஷன் வந்து அவங்க அப்படி சொல்லலை. அதுவும் நம்ம வந்து மெட்ராஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டுக்கு கால் பண்ணி கிளாரிஃபிகேஷன் தான் கேட்கணும். ஸோ உங்களுக்கு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நானும் வந்து மெயில் பண்ணுறேன், அவங்கக்கிட்ட வந்து கேட்குறேன். நோட்டிஃபிகேஷன் எப்படி சொல்லியிருக்கீங்க, ஏன் அப்ளை பண்ண முடியலன்றதை நான் வந்து கேட்குறேன். ஓகேவா, கேட்டு அவங்க என்ன ரிப்ளை கொடுக்குறாங்களோ அதை உங்களுக்கு வந்து பின்னாடி சொல்கிறேன். ஸோ சான்றிதழ் நம்பர் கேட்குது, பார்த்துக்கோங்க. ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடியே ஃபோட்டோ, சிக்னேச்சர் அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபோட்டோ வந்து ஒரு 50லேருந்து 20 KB, ஃபோட்டோ 20லேருந்து 50 KB அந்த மாதிரி. சிக்னேச்சரும் கிட்டத்தட்ட 10லேருந்து 20 KB அல்லது 20 KB நினைக்கிறேன். ஸோ அந்த சைஸில் வந்து ரெடி பண்ணிக்கோங்க, ரைட்டா. ஸோ ஓகே, இப்போ இதெல்லாம் முடிஞ்சுது. அடுத்தது தமிழ்நாடு நீதித்துறை அமைச்சகப்படையில் விதியின் கீழ் தமிழ்நாடு நீதி சேவையில் தற்காலிக ஊழியராக பணிபுரிக்கலான்னு, டெம்பரரியாக ஒர்க் பண்ணுறீங்களான்னு கேட்குது நீதித்துறையில். இருந்தால் எஸ் கொடுத்துட்டு டீட்டெயில் கொடுங்க, இல்லைனா நோ கொடுத்துருங்க. நீங்கள் வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செய்யல எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்களான்னு கேட்குது. இருந்தால் எஸ் கொடுத்துட்டு அந்த வேலைவாய்ப்பு நம்பர் இருக்கும் இல்லையா, நம்ம எம்ப்ளாய்மெண்ட் கார்டு நம்பர் இருக்கும் இல்லையா, அதை கொடுத்துக்கோங்க. இல்லை நீங்கள் வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு பண்ணலை அப்படின்னா நீங்கள் நோ கொடுத்துக்கோங்க. மோஸ்ட்லி நிறைய பேர் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் பதிவு பண்ணியிருப்பீங்க. ஸோ பதிவு பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கான நம்பரை வந்து கொடுத்துக்கோங்க, ரைட்டா. ஸோ இருக்கிற விவரங்களை வந்து தெளிவாக கொடுத்துக்கிங்க. ஸோ சில நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இது எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் பதிவு பண்ண மூலிமா கூட சில இதெல்லாம் போனது உண்டு. ஸோ எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் வேலைவாய்ப்பு அலுவலகத்தை நீங்கள் பதிவு செஞ்சுருந்தீங்கன்னா நீங்கள் எஸ் கொடுத்துட்டு அந்த வேலைவாய்ப்பு பதிவு எண், ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்கும். ஸோ அதை வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ முதல் முறையாக நான் அப்ளை பண்ணுறதுல இதெல்லாம் கேட்பாங்களான்னு எனக்கு முன்கூட்டியே தெரியாது. ஸோ அதனால் நான் கேட்டதுக்கப்புறமா அதை எடுத்து அதை பார்த்து அந்த நம்பரை கொடுக்குறேன். அதனால தான் வீடியோ வந்து கொஞ்சம் லென்த்தியாக போயிடுச்சு. ஸோ நீங்கள் எல்லாமே இந்த வீடியோ பார்த்துட்டு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுப்போம். இப்போ எம்ப்ளாய்மெண்ட் நம்பர் கேட்குதா, அப்போ ஏற்கனவே நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எம்ப்ளாய்மெண்ட் நம்பர் கேட்குது, அப்போ எம்ப்ளாய்மெண்ட் நம்பரை எடுத்து வச்சுக்கோங்க. அந்த கார்டை எடுத்து வச்சு அந்த நம்பரை எழுதி வச்சுக்கோங்க. ஸோ அப்போ வந்து நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷத்தில் அப்ளை பண்ணி முடிச்சிடலாம், ரைட்டா. தெரிஞ்சுட்டு அப்ளை பண்ணால், தெரியாமல் இது மாதிரி நம்ம என்ன கேட்கும் என்ன ஏது கேட்கும் நமக்கு தெரியாமல் அப்ளை பண்ணும்போது ஸோ திடீர்னு இது எம்ப்ளாய்மெண்ட் நம்பர் கேட்குது, அப்போ அந்த நம்பர் என்னென்னு தேடி கண்டுபிடிச்சி போடணும் இல்லையா. ஸோ அதனால் அவுட் டு அப்ளை ஏன் வீடியோ போகிறாங்கன்னா, நீங்கள் முன்கூட்டியே இந்த வீடியோ பார்த்துட்டு இதில் என்னென்ன விவரங்கள் கேட்குறாங்க, என்ன நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும்னு பார்த்துட்டு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். அப்போ தப்பு இல்லாமல் அப்ளை பண்ணலாம், கொஞ்சம் வேகமாகவும் நம்ம அப்ளை பண்ணலாம், ரைட்டா. ஸோ இது மட்டும் நம்மளது மட்டும் இல்லை, வேறு யாராவது அவுட் டு அப்ளை போட்டிருந்தாலுமே நீங்கள் வந்து அதை கூட பார்த்து கூட நீங்கள் வந்து செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அப்ளை பண்ணுங்கள், ரைட்டா. ஸோ எனக்கு ஒரு நம்பர் கொடுத்துருந்தாங்க எம்ப்ளாய்மெண்ட்டில் பதிவு பண்ணும்பொழுது, அதை நான் மோஸ்ட்லி ஆன்லைனில் பண்ணியிருந்தேன். ஆன்லைனில் பண்ணதுக்கு லென்த்தியாக ஒரு நம்பர் கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த நம்பரை வந்து இங்கே நான் கொடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு என்ன நம்பரோ அதை வந்து நீங்கள் கொடுத்துக்கோங்க, ஓகேவா. நீங்கள் மாநில அல்லது மத்திய அரசு பணியில் இருக்கீங்களா, கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்கீங்களான்னு கேட்குது. இருந்தால் எஸ் கொடுத்துட்டு அதுக்கான விவரங்கள் கொடுங்க. இல்லை நீங்கள் கவர்மெண்ட் ஜாப்பில் எதுவுமே இல்லைனா நீங்கள் நோ கொடுத்துக்கோங்க. கவர்மெண்ட் ஜாப்பில் இருந்தால் நீங்கள் NOC வாங்க வேண்டியதாக இருக்கும், அதையும் வந்து பார்த்துக்கோங்க, ரைட்டா. மாநில அரசு பணியாற்றி ஆட்குறைப்பு காரணமாக ஒழுங்கு நடவடிக்கைங்களா ஏதாவது நீங்கள் பண்ணீங்களா அப்படின்னு கேட்குது. இருந்தால் எஸ் கொடுங்க. தற்காலிக அரசு பணியாளர் கேட்குது.
இல்லைன்னா நோ கொடுத்துருங்க. இப்போ முன்னாள் இராணுவத்தினர் பிரிவில் இடஒதுக்கீடு கோருகிறீர்களா அப்படின்னு கேட்குது. கிளைம் பண்ணுறீங்களா, எக்ஸ் சர்வீஸ்மேன் கேட்டகரி கிளைம் பண்ணுறீங்களாங்குது. இருந்தால் எஸ் கொடுங்க, இல்லைன்னா நோ கொடுத்துருங்க. ஒவ்வொன்றா படித்து பாருங்கள். தமிழ் மற்றும் ஆங்கிலம் இரண்டுலையுமே கொடுத்துருக்காங்க. அதில் உங்களுக்கு என்னவோ அதை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ரைட்டா? தாங்கள் மாற்றுத்திறனாளிகளுக்கான விதிகளின்படி இடஒதுக்கீடு கோருகிறீர்களாங்கிறது. ஸோ இருந்தால் எஸ் கொடுங்க. நீங்கள் ஒரு மாற்றுத்திறனாளிகள் சர்டிஃபிகேட் வச்சுருக்கீங்கன்னா எஸ் கொடுங்க, இல்லைன்னா நோ கொடுத்துக்கோங்க. ஸோ தலை சிறந்த சாதனைக்கான குடியரசுத் தலைவர் விருது பெற்றுள்ளது. இருந்தால் எஸ் கொடுங்க, இல்லைனா நோ கொடுத்துருங்க. தேசிய மாணவர் படையின் முன்னாள் மாணவரானு கேட்குது. ஸோ இருந்தால் எஸ் கொடுங்க, இல்லைனா நோ கொடுத்துருங்க. என்சிசி என்சிசி கேடட்ஸ் அந்த மாதிரி போட்டிருக்காங்க. நீங்கள் மேல்நிலைப்பள்ளி டிப்ளமோ மற்றும் அதற்கு மேல் படித்துள்ளீர்கள்னு கேட்குது. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நம்ம +2 அல்லது டிப்ளமோ படிச்சிருந்தோம்னா தான் இந்த ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து நமக்கு கிடைக்குது. கண்டிப்பாக நீங்கள் முடிச்சிருந்தீங்கன்னா ஆம் கொடுத்துருங்க. அப்போ தான் 39 வயசு 40 வயசு 50 வயசு அதெல்லாம் அப்ளை பண்ண முடியும். ரைட்டா? ஸோ அதுக்கப்புறம் நம்மளுடைய தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி, அதுக்கப்புறம் நிரந்தர முகவரி கேட்குது. ஸோ இதெல்லாம் நான் கிளிக் பண்ணோன்னே எப்படி சார் டக்குன்னு வருதுன்னு கேட்காதீங்க. நான் ஏற்கனவே மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கு அப்ளை பண்ணதுனால ஆட்டோமேட்டிக்காக அந்த இடத்துல நமக்கு டச் பண்ணாலே அந்த லேப்டாப்பில் என்ன ஆகுதுன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து ஃபில் ஆகுது. ரைட்டா? பட் நீங்கள் வந்து ஒவ்வொரு லெட்டராக கீபோர்ட் அது சொல்ல மாட்டேன், ஃபோனில் அப்ளை பண்ண வேண்டாம். தயவுசெய்து வந்து லேப்டாப் கம்ப்யூட்டரில் அப்ளை பண்ணுங்கள். அது பிசின்னு சொல்லுவோம் இல்லையா, சிஸ்டமில் வந்து அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா அவங்களும் அதை தான் வந்து ரெஃபர் பண்ணுறாங்க. ஃபோனில் அப்ளை பண்ண வேண்டாம், நீங்கள் வந்து லேப்டாப்பில் கம்ப்யூட்டரில் அப்ளை பண்ணுங்கன்றாங்க. ஸோ நிரந்தர அட்ரஸும் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரியும் ஒன்றாச்சுன்னா அதை குட்டி பாக்ஸை டிக் பண்ணி விட்ருங்க. அடுத்தது இமெயில் ஐடி ஃபோன் நம்பர்லாம் அதிலே வந்துருச்சு. மாற்று தொடர்பு கொள்ள வேண்டிய கைபேசி வந்து கேட்குறாங்க. இருந்தால் கொடுங்க, இல்லைனா நோ ப்ராப்ளம். ஸோ புகைப்படத்தை பதிவேற்றம். ஸோ இதுக்கு வந்து தான் நான் சொன்னேன் ஒரு 20லேருந்து ஒரு 50 கேபிக்குள்ளே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி சிக்னேச்சரும் பார்த்தீங்கன்னா ஒரு 10 கேபிலேருந்தே நீங்கள் வந்து 10, 15, 20 கேபி அந்த மாதிரி லெவலில் கூட நீங்கள் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ரைட்டா? ஸோ பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ கொடுக்கும்பொழுது பேக்ரவுண்டில் ஒயிட் கலர் இருக்கணும். கண்ணாடி அணிஞ்சிருக்கக்கூடாது. நீங்கள் வந்து கண்ணாடி அணிஞ்சிருந்தாலும் இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள் தான். பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ மட்டும் கண்ணாடி கழட்டி வச்சுட்டு ஃபோட்டோ பிடிச்சிக்கோங்க. ரைட்டா? ஸோ அடுத்த விவரங்கள் வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் சம்மந்தமாக கேட்குது. இங்கே தான் வந்து ஒரு பெரிய சிக்கல் வந்து ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் மட்டும். நீங்கள் சானிடரி ஒர்க்கர், வாட்ச்மேன், நைட் வாட்ச்மேன்லாம் பண்ணிங்கன்னா எந்த எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கொடுத்தாலுமே அதை வந்து அப்ளை பண்ண முடியுது. பட் இந்த ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் ஜாபுக்கு மட்டும் 8ஆம் வகுப்பு வந்து கம்பல்சரி ஃபில் பண்ண சொல்லுது. ஸோ இதுக்கு தான் நான் சொன்னேன், அவங்களுக்கு கால் பண்ணி கேட்டேன். அவங்க வந்து நாங்கள் பார்க்குறோம் சார், நாங்கள் அதை என்ன பிரச்சனை அப்படின்றத செக் பண்ணி பார்க்குறோம், நீங்கள் மெயில் ஒன்று பண்ணுங்கள் சார் அப்படின்னாங்க. நான் மெயில் பண்ணியிருக்கிறேன். ரைட்டா? ஸோ அதுக்கப்புறம் ஏதாவது பண்ணுறாங்களான்னு பார்ப்போம். பண்ணாங்களான்னு சொல்கிறேன். இப்போதைக்கு நான் 10th வந்து ஃபில் பண்ணுறேன். அதாவது என்ன இஷ்யூ அப்படின்னா 8ஆம் வகுப்பு கம்பல்சரி ஃபில் பண்ண சொல்லுது. 8ஆம் வகுப்பில் எந்த வருடம் முடித்தோம் அப்படின்னு சொல்ல முடியும். எந்த மாதம் பாஸ் பண்ணோம்னா மே, ஜூன் கூட போட்டுக்கலாம். எந்த ஸ்கூலில் படித்தோன்னா போட்டுக்கலாம், எந்த போர்டில் படித்தோன்னாலும் போட்டுக்கலாம். ஆனால் சான்றிதழ் நம்பர்னு கேட்குது. ஸோ சான்றிதழ் நம்பர் வந்து 8ஆம் வகுப்புக்கு நம்மக்கிட்ட வந்து மார்க் ஷீட் இருந்தால் தான் சான்றிதழ் நம்பர் சொல்ல முடியும். அப்போ நம்மக்கிட்ட மார்க் ஷீட் இல்லைனா எப்படி சான்றிதழ் நம்பர் சொல்ல முடியும்? ஸோ அதனால் வந்து அதை கேட்குது. பட் நீங்கள் சான்றிதழ் நம்பர் கொடுக்காமலே நீங்கள் வந்து அப்ளை பண்ணி பாருங்கள். சக்ஸஸ் ஆச்சுன்னா விட்டுடுங்க. சக்ஸஸ் ஆகலை அப்படின்னா சான்றிதழ் நம்பர் கம்பல்சரி கொடுக்க சொல்லுதுன்னா நீங்கள் வந்து மெட்ராஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு கால் பண்ணி கேளுங்க. நான் கால் பண்ணி கேட்டேன், நீங்களும் கேளுங்க. நிறைய பேர் கேட்கும் பொழுது, நிறைய பேர் மெயில் பண்ணும் பொழுது அதை வந்து சால்வ் பண்ணுவாங்க. ஆக்சுவலாக வந்து 8ஆம் வகுப்பு வந்து மேண்டேட்டரி கிடையாது. ஸ்டார் போடவே இல்லை. இங்கே பாருங்கள், 10ஆம் வகுப்புக்கு வந்து டபுள் ஸ்டார் போட்டிருக்காங்க. அப்போ கண்டிப்பாக 10ஆம் வகுப்பு நம்ம ஃபில் பண்ணணும். ஆனால் 8ஆம் வகுப்பு வந்து ஃபில் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க மேண்டேட்டரியே கொடுக்கல, ஆனால் வந்து கேட்குது. ஏதோ சம்திங் ஆன்லைன் அப்ளிகேஷனில் எரராக இருக்குது. மேபி இப்போ கூட சால்வ் பண்ணியிருக்கான வாய்ப்பு இருக்குது. நான் சண்டே பண்ணால் இந்த எரர் இருந்தது. மேபி இப்போ உங்கள் திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமைலாம் இது மேபி சால்வ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை சால்வ் ஆகிடுச்சு, உங்களால் அப்ளை பண்ண முடியுதுன்னா கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ரைட்டா? ஓகே. இப்போ 10th வந்து சான்றிதழ் வழங்கப்பட்ட நாள் கேட்குது, கொடுத்துக்கோங்க. மந்த்து இயர் தான் கேட்குது, டேட் கேட்கல. அதேமாதிரி கல்வி வாரியம், நீங்கள் என்ன போர்டில் படிச்சிங்க, சிபிஎஸ்சியா தமிழ்நாடு ஸ்டேட் போர்டா அப்படின்றத கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 10th சர்டிஃபிகேட் நம்பர் கேட்குது, கொடுத்துக்கோங்க. பயிற்று மொழி தமிழ் மீடியமா இங்கிலீஷ் மீடியமான்றதை கொடுத்துக்கோங்க. எந்த மோடில் படிச்சிங்க, நீங்கள் வந்து ரெகுலரில் ஸ்கூல் போய் படிச்சிங்கன்னா ரெகுலர், இல்லைனா ப்ரைவேட் அப்படின்றத சூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் 10ஆம் வகுப்போட மதிப்பெண்ணோட சதவீதம் பர்சன்டேஜ் வந்து கொடுக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் எந்த பள்ளியில் படிச்சிங்க அப்படின்னு கேட்குது, அதை கொடுத்தா போதும். இதே மாதிரி தான் 10th, அதுக்கப்புறம் 12th, அதுக்கப்புறம் நீங்கள் டிப்ளமோவோ அல்லது டிகிரியோ நீங்கள் அதுக்கப்புறம் என்னென்ன டிகிரிலாம் முடிச்சிருக்கீங்களோ அது எல்லாமே கொடுத்துருங்க. நான் சொல்கிறேன், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் மறைக்க வேண்டாம். நீங்கள் ஹையஸ்ட்டாக இப்போ கரண்ட்டில் என்ன படித்து முடிச்சு ரிசல்ட்டு வந்து சர்டிஃபிகேட் கையில் வச்சுருக்கீங்களோ அந்த குவாலிஃபிகேஷன் வரைக்கும் நீங்கள் இதில் என்ட்ரி பண்ணி கொடுத்துருங்க. ரைட்டா? என்ன சில பேர், நான் சார் 8ஆம் வகுப்பு தானே, டிகிரி படிச்சிருந்தா வந்து என்னை வந்து வேலை இன்டர்வியூவில் வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்களா சார் அப்படின்னு சொல்லி மறைக்க வேண்டாம். ரிஜெக்ட் பண்ணாலும் பரவாயில்ல, உண்மை விவரங்களை கொடுங்க. அக்செப்ட் ஆனால் ஆகட்டும், ஆகாம போனால் போகட்டும். ரைட்டா? பின்னாடி ஆனால் உண்மை விவரங்களை கொடுக்குறது தான் வந்து ஒரு சரியான அப்ளிகேஷனாக இருக்கும். ரைட்டா? கொடுத்துக்கோங்க.
சரிப்பா. இப்போ இதில் இந்த இடத்துல வர்றது 8ஆம் வகுப்பு மட்டும் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட். மற்ற வாட்ச்மேன், சானிடரி ஒர்க்கர் அதெல்லாம் எந்த ஒரு பிரச்சனையும் வரல. அதில் 8ஆம் வகுப்புக்கு வந்து கம்பல்சரி கேட்கல. நீங்கள் 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு கூட கொடுத்து கூட அப்ளை பண்ண முடியும். இதுக்கு மட்டும்தான் கேட்குது. மேபி சால்வ் பண்ணியிருப்பாங்கன்னு நம்புகிறேன். நீங்கள் ஒரு வேளை இந்த திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை அப்ளை பண்ணிங்கன்னா அந்த 8ஆம் வகுப்பு சான்றிதழ் எண் வந்து கம்பல்சரி கேட்குதா இல்லையா பண்ணுறதை எனக்கு சொல்லுங்கள், கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். 8ஆம் வகுப்பு ஃபில் பண்ணும்போது என்ன கேட்குதுன்னா, நீங்கள் பிஎஸ்டிஎம் வந்து கிளைம் பண்ணுறீங்களான்னு கேட்குது. ஸோ கிளைம் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் 1ஆம் வகுப்புலேருந்து 8ஆம் வகுப்பு வரைக்கும் கம்பல்சரி பிஎஸ்டிஎம் உங்கள்கிட்ட இருக்குது. நீங்கள் தமிழ் மீடியம் படிச்சிட்டிங்கன்னா நீங்கள் பிஎஸ்டிஎம் கிளைம் பண்ணிக்கோங்க. அதுக்கும் உங்களுக்கு முன்னுரிமை கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா பிஎஸ்டிஎம் ரிசர்வேஷன் கொடுத்துருக்காங்க. ஒருவேளை இல்லை சார் நான் 1வது 2வது இங்கிலீஷ் மீடியம் படித்தேன், இல்லை 8ஆம் வகுப்புல ஏதோ ஒரு கிளாஸில் வந்து இங்கிலீஷ் மீடியம் படித்தேன்னா நீங்கள் பிஎஸ்டிஎம் வந்து கிளைம் பண்ண வேண்டாம். ரைட்டா? ஸோ அது வந்து 8ஆம் வகுப்பு ஃபில் பண்ணும்போது தான் அந்த பிஎஸ்டிஎம் கிளைம் பண்ணுறது கேட்குது. அதுவும் பார்த்துக்கோங்க. இப்போ நீங்கள் இது வந்து 12th எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் HSC அப்படின்றது இருக்குது. ஸோ நீங்கள் அதை சூஸ் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஐடிஐ டிப்ளமோலாம் வரும் 12th இது மாதிரி. ஸோ இந்த எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கொடுக்கும்போது தான் நமக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து கிடைக்கிது. ஸோ நீங்கள் +2க்கான டீட்டெயில் வந்து கரெக்டாக கொடுத்துக்கோங்க. இதுலேயும் அதே தான். சர்டிஃபிகேட் 12th மார்க் ஷீட்டோட நம்பர் கேட்கும். சர்டிஃபிகேட்னா இப்போ அந்த எப்போ கொடுத்தாங்க, எந்த வருடம் நீங்கள் பாஸ் பண்ணீங்க, எந்த மந்தில் உங்களுக்கு அந்த சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க, 10th மார்க் ஷீட் 12th மார்க் ஷீட் அப்படின்னு கேட்கும். 12th மார்க் ஷீட் கையில் வச்சுக்கோங்க. அதில் டேட் போட்டிருக்கோம். அதை பார்த்து வந்து நீங்கள் கொடுத்துக்கோங்க. ரைட்டா? சான்றிதழ் எண், அதுக்கப்புறம் பயிற்று மொழி கேட்குது. அதே தான் ரெகுலராக பர்சன்டேஜ் கேட்குது. அப்புறமா உங்கள் பள்ளியின் பெயர், அது நிறுவனத்தின் பெயர் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. இன்ஸ்டியூட் எந்த இன்ஸ்டியூட்டில் படிச்சிங்கன்னு சொல்லி. ஸோ அதை வந்து கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அண்டர் கிராஜுவேட் டிகிரின்னு இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் பட்டப்படி படிச்சிட்டிங்கன்னா நான் சொன்ன மாதிரி இதை வந்து சூஸ் பண்ணி என்ன டிகிரி வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்களோ அதுக்கான விவரங்கள் கொடுத்துக்கோங்க. இதுக்கும் அதே தான். சான்றிதழ் வழங்கப்பட்ட நாள், என்ன கல்லூரியில் படிச்சிங்க, சான்றிதழ் நம்பருக்கு. நான் வந்து பார்த்திங்கன்னா இது டெமோக்காக அப்ளை பண்ணுறதுனால நான் ஜஸ்ட்டு வந்து 10th 12th மட்டும் கொடுத்துட்டு நான் அதுக்கப்புறம் அதை ஸ்கிப் பண்ணிட்டு போகிறேன். ரைட்டா? இப்போ நான் வந்து கொடுத்தேன். பட் ஆனால் வந்து என்னால் 8th வந்து ஃபில் பண்ணாதனால வந்து அது வந்து என்ன ஆகுதுன்னா அடுத்த ஸ்டெப்புக்கு வந்து மூவ் ஆகலை. ஞாயிற்றுக்கிழமை நான் பண்ணதில் அப்படி இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அடுத்த ஸ்டெப் வந்து மூவ் ஆகுதானே. சில பேர் கமெண்ட்ஸில் கூட சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி வந்து பாருங்கள், அண்டர் கிராஜுவேட், போஸ்ட் கிராஜுவேட், நீங்கள் என்ன டிகிரி முடிச்சிருக்கீங்களோ அதெல்லாம் வந்து கொடுக்கறதுக்கான இது கொடுத்துருக்காங்க. ஸோ எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கொடுத்துக்கோங்க. அடுத்து மொழி திறமை, அதாவது லாங்குவேஜ் இதுக்கு போட்டிருக்காங்க. தமிழில் உங்களுக்கு படிக்க தெரியுமா, எழுத தெரியுமா, பேச தெரியுமான்னு கேட்டிருக்காங்க. உங்களுக்கு என்ன தெரியுமோ அதெல்லாம் கொடுத்துக்கோங்க. இருந்தால் எஸ் கொடுங்க, இல்லைனா நோ கொடுத்துங்க. மோஸ்ட்லி தமிழ் எல்லாருக்கும் தெரியும், எஸ் கொடுத்துக்கோங்க. இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் நீங்கள் படிக்க தெரியும்னா எஸ் கொடுங்க, எழுத தெரியும்னா எஸ் கொடுங்க, இல்லைனா நோ கொடுத்துக்கோங்க. பேசுறதெல்லாம் அதே மாதிரி தான். உங்களுக்கு இங்கிலீஷ் பேச தெரியும்னா எஸ் கொடுங்க, இல்லைனா நீங்கள் நோ கொடுத்துக்கோங்க. ஏதாவது ஒன்று உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை வந்து கொடுத்துக்கோங்க. இது ஒன்றும் பெரிய இஷ்யூ ஒன்றும் கிடையாது. அது இல்லாமல் தமிழ் இங்கிலீஷை தாண்டி உங்களுக்கு ஏதாவது லாங்குவேஜ் தெரியும் அப்படின்னா அதை வந்து இந்த இடத்துல சூஸ் பண்ணிக்கோங்க. ரைட்டா? அந்த செலக்டர் 2 இது கொடுத்துருக்காங்களே அதில் வந்து உங்களுக்கு என்ன லாங்குவேஜ் தெரியுமோ அதை கொடுங்க. அதில் உங்களுக்கு எழுத தெரியுமா, பேச தெரியுமா, படிக்க தெரியுமான்னு கேட்பாங்க. அதெல்லாம் கொடுத்துக்கோங்க. இந்த டைப்பிங் வந்து கேட்குறாங்க. என்ன சார் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் வந்து டைப்பிஸ்ட்லாம் கேட்குறாங்க, அது கம்பல்சரியானா? அப்படி ஒன்றும் கம்பல்சரி கிடையாது. பட் இருந்தாலும் கூட ஒரு கோர்ட்டில் வேலை பார்க்குறீங்க, ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் ஒர்க்கு தான். பட் இருந்தாலும் டைப்பிங் தெரிஞ்சால் மேபி அவங்க முன்னுரிமை கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நீங்கள் டைப்பிங் முடிச்சிருந்தீங்கன்னா எஸ் கொடுத்துருங்க. தமிழ் டைப்பிங், இங்கிலீஷ் டைப்பிங். ரைட்டா? இல்லைனா நோ கொடுத்துக்குவாங்க. அது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம். சுருக்கெழுத்து அதே மாதிரி தான். சுருக்கெழுத்து முடிச்சிருந்தா எஸ் கொடுங்க, அதுக்கான விவரங்கள் கொடுங்க. இல்லைனா நோ கொடுத்துட்டு அடுத்த ஸ்டெப்புக்கு போயிடுங்க. ரைட்டா? ஸோ அடுத்தது நீங்கள் கணினியில் வந்து கம்ப்யூட்டர் ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் சொல்லுவோம் இல்லையா, அதை முடிச்சிருந்தா எஸ் கொடுங்க, அதுக்கான விவரங்கள் கேட்குது. இல்லைனா நோ கொடுத்துட்டு அடுத்த ஸ்டெப் போங்க. நீங்கள் ஏதேனும் இதர திறமைகள் பெற்றவரான்னு கேட்குது. ஸோ உங்களுக்கு ஏதாவது வேறு ஸ்கில் இருக்குது, திறமைகள் இருக்குது அப்படின்னா எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் இருந்தால் எஸ் கொடுத்துட்டு அதுக்கான விவரங்கள் கொடுங்க. இல்லைனா நீங்கள் நோ கொடுத்துருங்க. ரைட்டா? அதெல்லாம் ஒரு பெரிய மேட்டர் கிடையாது. ஸோ அடுத்தது வந்து பணி அனுபவம். ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு ஏதாவது இருந்துச்சுன்னா இந்த டீட்டெயில் வந்து ஃபில் பண்ணுங்கள். இப்போ ஜெராக்ஸ் ஆப்ரேட்டருக்குலாம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. இதுக்கெலாம் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்கலாம். பட் இருந்துச்சுன்னா கொடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நான் வந்து இப்போ ஓகே கொடுத்த ஒரு மெசேஜ் பார்த்துருப்பீங்களே, அந்த ESLC அதாவது 8ஆம் வகுப்பு வந்து ஃபில் பண்ண சொல்லுது. நான் 8ஆம் வகுப்பு வந்து ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணல, டைரெக்டாக 10th தான் நான் வந்து ஃபில் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ நீங்கள் அதை தான் பார்த்துருப்பீங்க. ஸோ நான் 10th ஃபில் பண்ணதுக்கு நான் சப்மிட் கொடுக்கும்பொழுது எனக்கு அடுத்த ஸ்டெப் வந்து மூவ் ஆகலை. ஏன்னா நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டேன், இதை வந்து கம்பல்சரி ஃபில் பண்ண சொல்லுது. இதுக்கு தான் நான் வந்து மெயில் பண்ணியிருக்கேன், கால் பண்ணியிருக்கேன். நீங்களும் வந்து மெயில் பண்ணுங்கள். இது வந்து மேண்டேட்டரி கிடையாது, ஸ்டார் போடலை, ஆனாலும் வந்து கேட்குறாங்க. ஆனால் இது PSTM மட்டும் அவங்க வந்து தனியாக கொடுத்துருக்கலாம். 8ஆம் வகுப்பு வரைக்கும் நீங்கள் தமிழ் வழியில் படித்துள்ளீர்களா அப்படின்னு சொல்லி தனியாக ஒரு பாக்ஸ் மாதிரி கொடுத்துட்டு அதை மட்டும் கேட்டிருக்கலாம். ஆனால் வந்து 8ஆம் வகுப்பு வந்து கம்பல்சரி கேட்குது.
அப்படியே வந்து சர்டிஃபிகேட் நம்பர் மட்டும் கேட்கலாம், மற்ற கூட ஃபில் பண்ண முடியும் நம்மளால். இப்போ சர்டிஃபிகேட் நம்பர் தான் நம்மகிட்ட இருக்காது. ஆனால் 10ஆம் வகுப்பு எப்போ முடிச்சோமோ அதுலேருந்து நம்ம 8ஆம் வகுப்பு எப்போ முடிச்சோம் நம்மளால் வந்து மந்த்து இயரும் சொல்ல முடியும். நான் கால் பண்ணி கேட்கும்போது அவர் தான் சொன்னார், சார் 8ஆம் வகுப்பு தானே, எந்த இயர் முடிச்சிங்களோ அதை சூஸ் பண்ணி விட்ருங்க சார் அப்படின்னாரு. சரிங்க சார், நான் இயர் எனக்கு தெரியும், மந்த் தெரியும், எந்த பள்ளியில் படிச்சுன்னு தெரியும், எந்த போர்டில் படிச்சுன்னு தெரியும், ஆனால் என்கிட்ட சர்டிஃபிகேட் இல்லையே, சர்டிஃபிகேட் நம்பர் எப்படி சார் போகிறதுன்னு கேட்டதுக்கு தான் அவர் வந்து மெயில் போட சொன்னார். ரைட்டா? ஸோ இப்போதைக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா டம்மியாக ஒரு நம்பர் கொடுத்து நான் அடுத்த ஸ்டெப்புக்கு மூவ் ஆகிறேன். ஏன்னா அடுத்த ஸ்டெப்புக்கு என்ன விவரங்கள் கேட்குது அப்படின்னு எனக்கு தெரியணும் இல்லையா? அதனால் ஒரு டெமோ வீடியோன்றதுனால ஏதோ ஒரு நம்பரை சர்டிஃபிகேட் நம்பரை கொடுத்து நான் சப்மிட் கொடுத்துட்டு போகிறேன். நீங்கள் ஏதோ ஒரு நம்பரை கொடுக்க வேணாம். பின்னாடி வந்து சர்டிஃபிகேட் நம்பர் கொடுத்தீங்கன்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனில் கேள்வி கேட்பாங்க. அதனால் மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் வந்து தெளிவுபடுத்திட்டு அதுக்கப்புறமா அப்ளை பண்ணுங்கள். உடனடியாக பண்ண வேண்டாம். இன்னும் 1 or 2 days பொறுத்து பண்ணுங்கள். ஏன்னா 1 month நமக்கு டைம் இருக்குது. நீங்கள் இன்றைக்கே பண்ணணும்னு அவசியம் இல்லை. ரைட்டா? மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் கிளாரிஃபிகேஷன் அவங்க ஹெல்ப்லைன் நம்பரு, இமெயில் ஐடி வந்து பின்னாடி உங்களுக்கு வீடியோவோட கடைசியில் கொடுக்குறேன். அவங்கள கால் பண்ணி கேட்டுட்டு வந்து நீங்கள் அந்த ஒன்று மட்டும் பண்ணுங்கள். சப்போஸ் நீங்கள் ஏற்கனவே கால் பண்ணி கேட்டுட்டு உங்களுக்கு விவரங்கள் கொடுத்துருந்தாங்கன்னா தயவுசெய்து வீடியோட கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் வந்து மற்றவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிடுறேன். ஸோ அடுத்தது என்ன கேட்குதுன்னா, நீங்கள் உங்கள் சொந்தக்காரங்க யாராவது கோர்ட்டில் ஒர்க் பண்ணுறாங்கன்னு கேட்குது. இருந்தால் எஸ் கொடுத்துட்டு விவரம் கொடுங்க, இல்லைனா நோ கொடுத்துருங்க. ஸோ இது எல்லாமே படித்து பாருங்கள். ரைட்டா? மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்தில் வேறு பணியாளர் தேர்வு செய்யும் முகமையில் தங்கள் தேர்வில் கலந்து கொள்ள அல்லது தேர்வு நிறுவனமாக உங்களை ஏதாவது நீக்கி விலக்கி வச்சிருக்காங்களான்னு கேட்குது. இருந்தால் எஸ் கொடுங்க, இல்லைனா நோ கொடுத்துருங்க. தாங்கள் மீது ஒழுங்குமுறை நடவடிக்கை விசாரணை துவங்கப்பட்டுள்ளதா அல்லது வந்து இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. இருந்தால் எஸ் கொடுங்க, இல்லைனா நோ கொடுத்துருங்க. நீங்கள் பொது பணியாளர் துறை அமைப்பு அல்லது உள்ளூர் இது இருந்தால் ஒர்க் பண்ணுறீங்களா, செய்கிறீங்களான்னு கேட்குது. சேவை ஏதாவது நிறுவனத்தை சேவை செய்கிறீங்களான்னு கேட்குது. இருந்தால் எஸ் கொடுங்க, இல்லைனா நோ கொடுத்துருங்க. உங்கள் மேலே எஃப்ஐஆர் இருக்கான்னு கேட்குது. இருந்தால் எஸ் கொடுங்க, இல்லைனா நோ கொடுத்துருங்க. நீங்கள் அரசியல் கட்சியில் இருக்கீங்களான்னு கேட்குது. இருந்தால் எஸ் கொடுங்க, இல்லைனா நோ கொடுத்துருங்க. நான் மோஸ்ட்லி எல்லாத்துக்குமே நோ கொடுத்துட்ருக்கேன். சர்டிஃபிகேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கல்வி தகுதி, தொழில்நுட்ப தகுதி, ஜாதி சான்றிதழ், இது 3 சேர்த்து ஒரே பிடிஎஃப் வந்து பண்ண சொல்கிறாங்க. எல்லாமே ஒரே லைனில் கொடுத்துருக்காங்க. அது 115 கேபிக்குள்ளே வந்து 3 வந்து நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு இந்த இடத்துல அப்லோட் பண்ணிடுங்க. மாற்றுச் சான்றிதழ் கடைசியாக படித்து சான்றிதழ் வாங்கியிருப்பீங்களா, அது வந்து அடுத்த பிடிஎஃப்ல பண்ணிடுங்க. இந்த அனெக்சரி தடையில்லா சான்றிதழ் வந்து கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்கிறவங்க மட்டும். அதே மாதிரி இந்த கேரக்டர் கண்டக்ட் சர்டிஃபிகேட் மட்டும் நீங்கள் வந்து இப்போ வாங்கிட்டு அது வந்து டீட்டெயில் கொடுத்துட்டு இங்கே அப்லோட் பண்ணுங்கள். அன்னெக்சரி ஜி இருக்கு இல்லையா, ஜி, அந்த ஜி வந்து தேவையில்லை. அது யார் கிளைம் பண்ணுறாங்களோ அவங்க மட்டும் கொடுத்தா போதும். நீங்கள் தேர்தலில் போட்டியில் எலெக்ஷன் நிற்கலாம் நோ கொடுத்துருங்க. ஸோ இப்போ தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆக்சுவலாக இதுதான் கடைசி ஸ்டெப். ரைட்டா? இதெல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுடைய சர்டிஃபிகேட்லாம் வந்து அப்லோட் பண்ண சொல்லுது. 115 அல்லது 112 கேபி மேக்ஸிமம் சைஸாக தான் சொல்லுது பிடிஎஃபில். ரைட்டா? நீங்கள் ஒரு சராசரியாக ஒரு 100 கேபியில் இருக்கிற மாதிரி பிடிஎஃப்லாம் ரெடி பண்ணிக்கோங்க. இந்த அன்னெக்சரி ஜி இணைப்பு ஜீன் போட்டுருக்காங்க, அது கம்பல்சரி கிடையாது. அது வந்து பார்த்திங்கன்னா முன்னாள் இராணுவத்தினர் ஏதோ சம்திங் அது இருக்குது. ஸோ அதாவது உங்களுக்கு நீங்கள் என்னென்ன கிளைம் பண்ணியிருக்கீங்களோ அதுக்கான சர்டிஃபிகேட் மட்டும் நீங்கள் அப்லோட் பண்ணால் போதும். மற்றதெல்லாம் நீங்கள் அப்லோட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த இதில் பாருங்கள், நன்னடத்தை சான்றிதழ் வந்து உங்களுக்கு 2 வந்து கேட்குது. ரைட்டா? பார்த்துக்கோங்க. இது பாருங்கள், மாற்றுச் சான்றிதழ் அது கேட்குது, டிசி கேட்குது. அது மாதிரி கல்வி இது என்னென்ன விவரங்களுக்கு எதுன்னு பாருங்கள். இப்போ வந்து நீங்கள் வந்து நன்னடை சான்றிதழ், ரைட்டா, உங்கள் சொந்தக்காரங்க இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட தெரிஞ்சவங்ககிட்ட ஒரு 2 பேர்கிட்ட வாங்கிக்கோங்க. அவங்க பேர், அவங்க என்ன தொழில் செய்கிறாங்க, ஃபார்மர், அதுக்கப்புறம் அவங்களுடைய மொபைல் நம்பர், அதுக்கப்புறம் அவங்களுடைய அட்ரஸ். இது ஒரு டெமோ வீடுன்றதுனால முகவரி நான் டம்மியாக கொடுத்துக்கிறேன். ரைட்டா? ஸோ 2 பேர்கிட்ட வந்து நன்னடை சான்றிதழ் வாங்கணும். ஸோ அவங்க வந்து ஒரு அரசு அதிகாரியாக இருக்கணும், க்ரீனிக்கில் தான் சைன் பண்ணலாம் அவசியம்லாம் கிடையாது. தெரிஞ்சவங்ககிட்ட நீங்கள் எங்கே தங்கியிருக்கீங்களோ அல்லது எங்கே நிரந்தர முகவரி இருக்கோ அது உங்களை பற்றி நல்லா தெரிஞ்சவங்ககிட்ட 2 பேர்கிட்ட வந்து வாங்கிக்கோங்க. அவங்களுடைய ஃபோன் நம்பரும் அவங்களுடைய முகவரியும் இந்த இடத்துல நீங்கள் கொடுக்கணும். சார் பாருங்கள், 115 கேபி. ஸோ அந்த நம்ம பிடிஎஃப் கொடுத்தோம் இல்லையா, அந்த பிடிஎஃப்லாம் வந்து 115 கேபி இருக்கணும். நான் மேக்ஸிமம் சைஸில் கொடுத்தனால எனக்கு எரர் வந்துச்சு. நான் அதுக்கப்புறம் வீடியோவை நிறுத்திட்டு அந்த பிடிஎஃப்லாம் கம்ப்ரஸ் பண்ணி அந்த 115 கேபிக்கு கம்மியாக வர மாதிரி ரெடி பண்ணி அதுக்கப்புறமா வீடியோ வந்து ரெடி பண்ணேன். ரைட்டா? ஸோ நீங்கள் வந்து இப்போ வீடியோ பார்க்குறீங்கன்னா நீங்கள் பிடிஎஃப் ரெடி பண்ணும்போது 115 கேபிக்கு உள்ளே இருக்கிற மாதிரி வந்து பார்த்துக்கோங்க. ரைட்டா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஃபில் பண்ணிட்டோம். இதெல்லாம் முடிச்சிட்டோம். அப்ளிகேஷன் இன்ஃபர்மேஷன் சேவ் சக்ஸஸ்ஃபுல்லி. ஸோ சர்டிஃபிகேட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு ஒரு பாயிண்டில் ஒன்று கொடுத்துருந்தாங்களே, அந்த டெக்னிக்கல் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, கல்வி தகுதி, அந்த 3 சர்டிஃபிகேட்டுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரே பிடிஎஃப் மாற்றி கூட அப்லோட் பண்ணிக்கலாம். அந்த ஃபஸ்ட்டு ஒன்று இருக்கும், மற்றதெல்லாம் வந்து தனித்தனியாக பண்ண சொல்லுது. ஸோ எதுவும் வந்து ஸ்டார் கொடுக்கல. அதனால் வந்து நீங்கள் என்ன கிளைம் பண்ணுறீங்க, பிஎஸ்டிஎம் கிளைம் பண்ணுறீங்களா, மாற்றுத்திறனாளிகளா, ஆதரவற்றது இல்லை, நீங்கள் என்ன கிளைம் பண்ணுறீங்களோ அந்த சர்டிஃபிகேட் எல்லாமே நீங்கள் அப்ளை பண்ணும்போது அப்லோட் பண்ணிடுங்க. அப்லோட் பண்ணிவிட்டு கொடுத்தீங்கன்னா சக்ஸஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் டிக்ளரேஷன் தான் வருது. கிட்டத்தட்ட நான் அப்ளை பண்ணி முடிச்சாச்சு, அவ்வளோதான். இந்த டிக்ளரேஷன் ஃபார்ம் வந்து டிக் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் அப்ளிகேஷன் வந்து பிடிஎஃபாக வந்து கன்வெர்ட் ஆகிடும் அப்படின்னு சொல்லுவாங்க.
ஸோ இதில் இருக்கிற எல்லா குட்டி பாக்ஸும் வந்து நீங்கள் டிக் பண்ணி நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து போகணும். ஸோ டாக்குமெண்ட் அப்லோடு பண்ணுற வரைக்கும் தான் அப்ளிகேஷன் ப்ராசஸ். ஸோ அது வரைக்கும் நீங்கள் கேர்ஃபுல்லாக வந்து பண்ணுங்கள். ரைட்டா? ஸோ டிக்ளரேஷன் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அப்ளிகேஷன் வந்து ப்ரிவ்யூ காட்டுது, நம்ம என்னென்ன விவரங்கள் கொடுத்தங்க அப்படின்னு சொல்லி வந்து காட்டுது. இதுதான் ஸ்டெப் 5. ஸோ இதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம சப்மிட் கொடுத்தோம்னா நம்மளுடைய அப்ளிகேஷன் வந்து அவன் என்ன ஆகும்னா பிடிஎஃபாக கன்வெர்ட் ஆகும். ஒரு அலர்ட் மெசேஜ் கொடுக்குறாங்க. ஓகே பட்டனை தேர்வு செய்தால் விண்ணப்பம் பிடிஎஃப் வடிவமாக மாறும். அதன் பின்னர் விண்ணப்பதாரர் தான் விண்ணப்பத்த பதவியை கூட்டவோ குறைக்கவோ மாற்றவோ முடியாது. சமர்ப்பிக்கப்பட்ட வேறு எந்த மாவட்டத்திலும் இதே பதவியில் விண்ணப்பம். இங்கே ஆஃபீஸ் சிஸ்டம் பண்ணிட்டோம் அப்படின்னா வேறு டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸ் சிஸ்டமுக்கு என்னால் அப்ளை பண்ண முடியாதுன்றாங்க. ஸோ ஒருத்தர் ஒரு டிஸ்ட்ரிக்ட் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அதில் இருக்கக்கூடிய எல்லா போஸ்ட்டுமே நம்மளால் அப்ளை பண்ணிக்க முடியும் அப்படின்றத நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. இதான் வந்து கடைசி ஸ்டெப். ஸோ ஃபோட்டோ, சிக்னேச்சர், தேவையான டாக்குமெண்ட் நீங்கள் என்னென்ன கிளைம் பண்ணுறீங்களோ அதுக்கான எல்லா டாக்குமெண்ட்டுமே நீங்கள் ஒரு 115 கேபிக்குள்ளே பிடிஎஃப் வந்து ரெடி பண்ணிவிட்டு ஸோ அதுக்கப்புறமா அப்ளை பண்ணுங்கள். இப்படி தான் வந்து அப்ளை பண்ணணும். ரைட்டா? ஆஃபீஸர்ஸ்க்கு மட்டும் தான் 8ஆம் வகுப்பு கல்வி தகுதி வந்து கம்பல்சரி கேட்குது. மற்ற போஸ்ட் எதுக்குமே அது மாதிரி கேட்கல. நீங்கள் மற்ற போஸ்ட்டெல்லாம் பண்ணுறவங்க தாராளமாக பண்ணலாம், எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. ரைட்டா? பார்த்துக்கோங்க. ஸோ இதான் வந்து கேட்குதுப்பா. இதுக்கப்புறம் இது கொடுத்தோம்னா நம்ம வந்து அடுத்த செக்ஷனுக்கு வந்து போகும்னு நினைக்கிறேன். அந்த பேமெண்ட் செக்ஷனுக்கு வந்து போகும். ஸோ அப்ளிகேஷன் சப்மிட் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் செலானை டவுன்லோட் பண்ணணும். ஞாயிற்றுக்கிழமை பண்ண எனக்கு டவுன்லோட் ஆகலை. ஆனால் திங்கக்கிழமை ஒரு 11 மணிக்கு மேலே இன்றைக்கி நான் வந்து பண்ண செலான் வந்து டவுன்லோட் ஆகிடுச்சு. தருமபுரி மாவட்டத்துக்கு நான் அப்ளை பண்ணும்போது காப்பி சிஸ்டம் இருந்தது. ரைட்டா? ஆனால் இப்போ பார்த்தா வெறும் ஆஃபீஸ் சிஸ்டம் மட்டும் தான் இருக்குது. காப்பி சிஸ்டம்டாக காணும். ஸோ ஏதோ மாடிஃபிகேஷன் பண்ணிட்டாங்க போல். உங்களுக்கு அது மாதிரி ஏதாவது வந்துருந்துச்சுன்னா எனக்கு வந்து கமெண்ட்ஸில் வந்து தெரியப்படுத்துங்க. இப்போதைக்கு நான் 500 ரூபாய் பேமெண்ட் பண்ணி அந்த செலானை கட்டி நான் அப்லோட் பண்ணால் போதுமானது அப்படின்னு சொல்லி எனக்கு வருது. ரைட்டா? ஸோ மறுபடியும் அந்த அலர்ட் மெசேஜ் காட்டும். ஏன்னா கடைசி இதுன்றதுனால உங்களுக்கு வந்து நீங்கள் பிடிஎஃபை மாற்றிட்டோம், அதனால் வந்து இது பண்ணுறீங்களான்னு கேட்குது. நம்ம வந்து ப்ரீவியஸ் ஸ்டெப் கூட போய்க்கலாம். ஏதாவது தப்பு இருக்கிற மாதிரி நமக்கு தோணுச்சுன்னா நம்ம ப்ரீவியஸ் ஸ்டெப் பண்ணிக்கலாம். அப்ளிகேஷன் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துருச்சு. ஸோ நான் வந்து இப்போ ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ணிட்டேன். இங்கே பாருங்கள் காப்பி ஸ்டேட்டனாவது இருக்குது, ஆனால் இப்போ இன்றைக்கி இல்லை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் மொத்தம் 3 இருக்கா? வியூ, செலான், அப்லோடு பெய்டு, செலான் இருக்குது. இந்த செலான் இதை டவுன்லோட் பண்ணோம்னா நமக்கு வந்து செலான் வருது. அதில் பேமெண்ட் அவங்களே போட்டு ஃபில் பண்ணியிருக்காங்க. அதை பேங்க்கில் கொடுத்து பணத்தை கட்டிவிட்டு இங்கே வந்து அப்லோடு பே செலான் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணி அந்த செலானை வந்து அப்லோடு பண்ணணும். அந்த செலானை ஃபோட்டோ வடிவில் சும்மா ஃபோனில் ஃபோட்டோ எடுத்து ஒரு 100 KB சைஸ்ன்னு போட்டிருக்காங்க. ஸோ 100 KB சைஸில் அந்த செலானை ஃபோட்டோ எடுத்து அதை என்ன பண்ணணும், இந்த இதில் அப்லோட் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக உங்கள் அப்ளிகேஷனை வந்து சப்மிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்கள் அப்ளிகேஷன் வந்து பிரிண்ட் அவுட் போட்டு பத்திரமா வச்சுக்கோங்க. ரைட்டா? அதை நீங்கள் எதுக்கும் அனுப்ப வேண்டியதில்லை. இவ்வளோ தான் விஷயம். ஸோ அப்ளை பண்ணும்போது இமெயில் ஐடி, மொபைல் நம்பர் என்ன கொடுக்குறீங்க, உங்களுக்கு அப்ளை பண்ணதுக்கப்புறம் ஒரு அப்ளிகேஷன் நம்பர் கொடுக்குறாங்க. அதை எல்லாமே வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்ளை பண்ணும்போது கரெக்டாக வந்து பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா அப்ளிகேஷனை வந்து ரிஜெக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ சரியான விவரங்கள் கொடுங்க. ஒரு டைம் 2 டைம் வந்து தெரிஞ்சுக்கிட்டு வந்து எல்லாமே சரியான விவரங்கள் வந்து கொடுத்து நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஓகேவா? நான் வந்து ஒரு டெமோக்காக உங்களுக்கு சொல்கிறதுக்காகவும் என்னென்ன விவரங்கள் வந்து கேட்குது அப்படின்றதுக்காகவும் நான் வந்து பார்த்தீங்கன்னா நான் 2 போஸ்ட் சூஸ் பண்ண பாருங்கள், எனக்கு 1000 ரூபா காட்டுது. ஆனால் இன்றைக்கி எனக்கு வந்து செலான் பண்ணும்போது 500 ரூபா தான் வந்திருக்கு. ரைட்டா? ஸோ நான் உங்களுக்கு வந்து ஒரு டெமோக்காக தான் வந்து இது காட்டியிருக்கேன். பட் நீங்கள் வந்து 1 or 2 டேஸ் பொறுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து அப்ளை பண்ணுங்கள். இப்போ தான் வந்து ஆன்லைன் அப்ளிகேஷனில் சின்ன எடிட் அவங்க பண்ணிகிட்ருக்காங்கன்னு நினைக்கிறேன். சின்ன எரர் வரும்போது நம்ம கால் பண்ணி சொன்னாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஆன்லைன் அப்ளிகேஷனில் அந்த எரர் வந்து நிவர்த்தி பண்ணிவிடுவாங்க. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், மறக்காமல் மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்ரூட்மெண்ட் போர்டுக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணணும் என்னென்ன எரர் வருது அப்படின்னு சொல்லி. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு மெயில் பண்ணணும். ஸோ எந்த நம்பருக்கு வந்து ஹெல்ப்லைன் நம்பர் என்ன, அவங்களுக்கு மெயில் பண்ண வேண்டிய மெயில் ஐடி என்ன அப்படின்றத நம்மளுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் ப்ரௌசர்னு சொல்லி வெப்சைட்டில் ஒரு பிடிஎஃப் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதில் கடைசி பக்கத்தில் வந்து கொடுத்துருக்காங்க. அது என்னன்றதை உங்களுக்கு வந்து இப்போ நான் வந்து காட்டுறேன். நீங்கள் அந்த நம்பருக்கு வந்து கால் பண்ணி நீங்களும் வந்து உங்களுக்கு ஏதாவது அப்ளை பண்ணுறதுல டவுட் இருக்குது அல்லது அப்ளை பண்ணுறதுல உங்களுக்கு ஏதாவது இஷ்யூ இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அவங்கள தான் தொடர்பு கொள்ளணும். நீங்கள் என்கிட்ட கமெண்ட்ஸில் கேட்கறதுனாலையோ இல்லை எனக்கு கால் பண்ணி கேட்குறதுனாலையோ எனக்கு வந்து அந்தளவுக்கு வந்து சொல்ல முடியாது. மெட்ராஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டில் இருக்கிறவங்க தான் உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும். அதுக்குன்னே ஹெல்ப்லைன் நம்பர் கொடுத்துருக்காங்க, அவங்க தான் கிளாரிஃபிகேஷன் பண்ணணும். ஸோ அவங்கக்கிட்ட கேளுங்க. ஓகேவா? இங்கே பாருங்கள் 04425330161 இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் கால் பண்ணி உங்களுக்கு வர சந்தேகங்களோ அல்லது டெக்னிக்கல் இஷ்யூஸ் ஏதாவது ஆன்லைன் அப்ளிகேஷன் அப்ளை பண்ணும்போது வரக்கூடிய பிரச்சனையோ நீங்கள் கேட்கலாம். நீங்கள் மெயிலில் கேட்கணும் அப்படின்னா அந்த JRCMHC2024@gmail.com இருக்கு இல்லையா, இதுக்கு வந்து நீங்கள் மெயில் பண்ணி கேட்கலாம். ஸோ ஃபோன் பண்ணுறவங்க ஒர்க்கிங் டேஸில் மட்டும் காலை 10 மணி முதல் 5:45 நீங்கள் கால் பண்ணி கேட்கணும். மெயில் பண்ணுறது எப்போ வேணாலும் மெயில் பண்ணலாம். ஸோ அதை பார்த்துட்டு அவங்க வந்து அந்த டெக்னிக்கல் இஷ்யூ இருந்தாலும் சரி, உங்கள் டவுட்டாக இருந்தாலும் கண்டிப்பாக கிளாரிஃபிகேஷன் வந்து பண்ணுவாங்க. ரைட்டா?
இது இல்லாமல் உங்களுக்கு ஏதாவது மேற்கொண்டு டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன். இந்த 8ஆம் வகுப்பு வந்து மானிடேட்டரியாக போட்டிருக்காங்க இல்லையா, அதுக்கு நான் மெயில் பண்ணியிருக்கேன். எனக்கு ஏதாவது ரிப்ளை கொடுத்தாங்கன்னா அல்லது அதை சால்வ் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நான் அதுக்கு தனியாக ஒரு வீடியோ மேக் பண்ணியோ அல்லது கம்யூனிட்டி போஸ்ட்டில் வந்து மெசேஜோ ஸோ அதுக்கான இன்ஃபர்மேஷனவோ அதை உங்களுக்கு வந்து நான் தெரியப்படுத்துகிறேன். ஓகேவா? ஸோ இப்போதைக்கு இப்படி தான் அப்ளை பண்ணணும். இந்த விஷயங்கள்லாம் கேட்குது அப்படின்றத உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். நன்றி, வணக்கம்.